ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பர்சன் இருக்காரு. பொக்கேலாம் ஃபஸ்ட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு, ஒரு பையன் பிறக்குன்னு சொல்லிட்டு. பட் அங்கே உங்களுக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னு சொன்னதுமே அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே பொக்கேவை கீழே போட்டுட்டு அங்கே ரொம்ப கவலைப்படுறாரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவள் பொக்கேவை எடுத்துட்டு அங்கே வெட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயம் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா நீ வந்து கண்டிப்பாக ஷென் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. அவங்க அம்மாவுமே உன் பிரதருக்கு வந்துட்டு ஏகப்பட்ட காசு தேவைப்படுது ஒர்க்குக்கு, அவனுக்கு வந்து மேரேஜுக்கு படிப்புக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் அவங்க பிரதருமே அதே மாதிரி தான் அங்கே பேசிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே மிஸ்டர் ஷென் வந்து இந்த லேடியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரீசனே அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேஸ் இவங்களுக்கு இருக்கிற வாசி தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க ஷென் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இது என்னோட க்ரஷ் ஆச்சே, ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து இவர் எனக்கு ரொம்ப க்ரஷ் ஆச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவள் ஹாப்பிட்டு எங்கே பார்க்குறா. நம்ம ஹீரோ நீங்கள் வாய மூடிட்டு எல்லாரும் பேசாமல் இருக்க மாட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயினை இதுக்கு முன்னாடி அங்கே நம்ம ஹீரோ தான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து காப்பாற்றிருந்துருக்கான். ஸோ அப்போ இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப மேலே லவ் இருந்திருக்கு. இப்போ அவன் அங்கே வந்து மேரேஜ் பண்ணிக்க வந்ததை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு தனக்கு வந்துட்டு லைஃப்பில் ரொம்பவே லக் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் தான் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து பையன் கிடச்சிருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. அங்கே காலில் அடிபட்டுருக்கோவுமே அங்கே கால்லையுமே வந்துட்டு அவன் மெடிசன்லாம் போடுறான். ஹீரோயினுக்கு அதனால் அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் ரொமான்டிக் அப்படி வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. பட் அவன் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்துட்டு இந்த ஃபேஸை வந்து ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா நான் இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜாடை இதே மாதிரி தான் இருக்கும் போல். அப்போ அவன் நீங்கள் பேசாமல் என்னை டைவர்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ண தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன நடந்துட்டுருக்கு நம்மளோட லைஃப்லன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பேசிகிட்டு இருந்த எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அப்படின்னா வந்து நான் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கானே அப்படின்ற செட் இங்கே கேட்கும்போது அவன் ரொம்பவே கோவமாயிட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேன்னா அதுபடி தான் நீ வந்துட்டு கேட்டு நடக்கணும் அப்படின்ற செட்டு ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு டியாட்ட அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப கெஞ்சிட்டு இருந்திருக்கான் என்னை விட்டுட்டு போகாதன்னு. பட் அவன் என்னோட அப்பா வந்துட்டு என்னை ஒரு பணக்கார பையன் தான் மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லியிருக்காரு, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்திருக்கா. அங்கே ரொம்ப தண்ணி போட்டிட்டு அவன் வந்து அங்கே ஒரு மாதிரியாக இருக்கவுமே ஹீரோயின் தான் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சுருந்துருக்கா. பட் அங்கே அப்பங்க வந்துட்டு அதை யாரும் வந்து ஃபோட்டோ எடுத்து அங்கே வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிவிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அங்கே வந்து பேசியிருக்கான். ஹீரோயினுமே அங்கே சமாதானப்படுத்தியிருக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாட்ட அங்கே ஃபோட்டோ வந்துடுது, நீ இந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் ஃபேமிலிக்கு நான் 30 மில்லியன் காசு கொடுத்துட்டேன், உன்னால் என் மானமே போயிடும் அப்படின்ற சொன்னதும் நான் எந்த மேரேஜெலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். பட் அங்கே வந்துட்டு ஃபோட்டோவை பார்த்ததுமே கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கன்றவாஸ் தான். இங்கே நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நான் என்ன சொல்கிறேன்னு அதை கேட்டு நடன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறான். நெக்ஸ்டே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோயின்ட்டு அப்படியே பாசம் பொங்குற மாதிரிலாம் பேசினதுமே ஒரு செகண்ட் அவ கூட வந்துட்டு பாசமாக தான் இருக்காங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு நினைக்கிற லெவலுக்கு ஆகி போயிடுது. பட் இருந்தாலுமே கடுப்பாக தான் இருக்குது அவங்கள பார்த்தா. அப்போ அவங்க அம்மா நீ வந்து உன்னோட பிரதருக்கு உன்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி கம்பெனிலே வேலை ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லேடி அதை பற்றி பேசினதும் ஹீரோயின் கோவம் ஆகிட்டு நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் எதுக்காக இங்கே வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் மேரேஜ் பண்ணிட்டேன்ல, கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவங்க அப்பா கோவம் ஆகிட்டு என்ன தைரியம் தான் எங்ககிட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வரப்ப நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, என்னோட வீட்டிலே வந்து என்னோட ஒய்ஃப்ட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பீங்க, உங்களை இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுத்தா தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீட்டு பக்கம் வராதீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே திட்டி அனுப்பி விட்றா. அப்போ அவன் நீ என்ன வந்து வேலை பண்ணிட்டுருக்க, என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கா, நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவட்ட ரொம்ப கோவப்பட்டதுமே இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன கிண்டலாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அவங்க வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அடிக்கடி வந்து அவங்க இப்படிலாம் வந்து காசு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லி கேட்டதும் அப்படிலாம் எதுவும் நடக்காது, பேசாமல் அப்ராடுக்கு அவங்கள அனுப்பி வச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அவன் மடியில் வந்துட்டு அவங்க செக்ரட்டரி மியா உட்காந்துட்டு என்ன உங்களுக்கு வெட்டிங் ஆயிடுச்சாமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு இப்படி ரொமான்டிக்காக பேசினது தான் போதும், வந்துட்டு நான் பண்ண சொன்ன ஜாப்பை பண்ணுன்னு சொல்கிறப்ப அப்போ அவள் வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. ஏன்னா வந்துட்டு அவங்க பிரதர்
அம்மாவையும் அப்பாவையுமே அப்ராடுக்கு அனுப்பணுமா அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசும்போது, ஆமாம் பாஸ்போர்ட் எல்லாத்துக்குமே நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும், என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பமே கிடையாது. அவளை ஃபோர்ஸ் பண்ணி வீட்டில் எங்கள் கையை கட்டி தான் இழுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன நடந்துட்டுருக்கோ அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. பிறகு வீட்டில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டு பார்க்க சொல்லிட்டு இருக்கான். ஃபைனல் அவனுக்கு ஒரு பிங்க் ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோயினை பக்கத்தில் வர சொல்லிட்டு அங்கே செயின்லாம் போட போகும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ அவன்கிட்ட உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாமல் நீங்கள் என்னை வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே, அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு என் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறப்ப, நீ வந்துட்டு வேறு வழியே கிடையாது, என் கூட சேர்ந்து இருந்து தான் ஆகணும். என்னோடய ஃபேமிலியை மீட் பண்ணுறப்ப நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி கேட்டு நல்லபடியாக நீ நடந்துக்கிறணும். ஏதாச்சும் உள்டாவை வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணும்போது நல்லபடியாகவே நடந்துக்கிறவேன்னு சொன்னதும், சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். திரும்ப அவங்க பேரண்ட்ஸை போய் அவங்க மீட் பண்ண வச்சதும், அவங்க அம்மா இந்த குடும்பத்தோட மருமகள் ஆகிட்ட, ஸோ இந்த குடும்பத்தில் எப்படி இருந்து நல்லபடியாக இருக்கணுமே அந்த மாதிரி இருக்கணுமான்னு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக வந்துட்டு இவளுக்கு நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணுமோ நான் வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன்னு சொல்கிறப்ப, அவங்க அப்பா நீ என்கிட்ட வந்துட்டு பேசவான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் டஸ்ட்பின்லாம் கொண்டு வந்து அங்கே வெளியே போட வரும்போது, அப்போ அவங்க அப்பாட்ட அவன் வந்துட்டு நீங்கள் எனக்கு வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டா ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா அதுக்குள்ளே என்ன அவசரம், நீ ஃபஸ்ட்டு ஒரு பேபியை பெற்றுக்கூட அதுக்கப்புறம் பார்ப்போன்னு சொன்னதும், நீங்கள் மேரேஜ் தான் பண்ண சொன்னீங்க, பேபியெல்லாம் பெற்றுக்க சொல்லலை, என்ன நீங்கள் இப்படிலாம் போர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. எல்லா இடத்துலையும் நான் யூஸ் மட்டும் தான் ஆகிட்டுருக்கேன், எனக்கு வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்பாவே அவங்க அப்பாட்ட நான் டியாவை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படினாலும் அவளை கண்டுபிடிச்சி நான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாகுது. பிறகு நம்ம ஹீரோ அங்கே ஒரு டிடெக்டிவை மீட் பண்ணி அங்கே கண்டுபிடிக்க சொல்லிட்டுருக்கான் டியாவை தான். அவருமே நான் வந்துட்டு தேடுறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு வீட்டுக்கு அவன் கிளம்பி வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஏகப்பட்ட பேர் கூட சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கிளம்புங்கன்னு சொல்கிறப்ப, இப்படி பணக்காரவங்களே இப்படி தான் பேருக்கு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டாங்க அவன் கோவப்பட்டதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏதாச்சும் வந்துட்டு சாக்க சொல்லி என்னை வந்து இப்படியே நான் பண்ணேன்னா டைவர்ஸ் பண்ணனால அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவன்கிட்ட வந்து அவள் வந்து விலகியுமே இருக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு நாள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் வந்தாலுமே அப்பயுமே பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு அவள் வந்து தனியாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறா. தேவையில்லாமல் இவன் கூட சேர்ந்து இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியே 1 இயர் ஆகிடுது. அப்போ அந்த பையன் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இப்போ வரைக்கும் டியாவை கண்டுபிடிக்க முடியல, உங்களுக்குமே இப்போ வரைக்கும் பேபி இல்லை, ஸோ அதனால் உங்கள் ஒய்ஃப்க்கு தான் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது, ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு மெடிசன் குடிச்சிட்டு இருந்திருக்கா. அதை அவன் பார்த்துட்டு அங்கே நம்ம செக்ரட்டரி தான் விசாரிக்க சொல்லியிருக்கான். உங்கள் அம்மா வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவன் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஒரு பர்சனாக வராரு. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்ப மோசமான நிலமையில இருந்தப்ப ஒரு லேடி தான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே வந்து இப்போ ஸ்டே பண்ண வச்சாங்க. அவங்க உங்கள்கிட்ட எதுவுமே பண்ண கிடையாது, அவங்க அப்போவே கிளம்பிட்டாங்க. ஆனால் வந்துட்டு உங்கள் அப்பா தான் என்னை வந்துட்டு ஃபோன் எடுத்து அதை வந்துட்டு லீக் பண்ண வச்சாரு, அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகுன்றதுக்காகன்னு சொன்னதும், அப்படின்னா அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணலையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாகிருது. என்ன வந்து ரீசன்னா இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்படி ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்து நம்ம வாழ்க்கை கெடுத்து விட்டான்னு சொல்லிட்டான், அவளை பழி வாங்குறதுக்காக மேரேஜ் பண்ணியிருக்கான். பட் ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா, அங்கே டியாவோட ஃபேஸ் ஜாடை இருக்கவாசி மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசின வாசி அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. பிறகு இவங்கள பார்த்தா 1 வருஷமாக உனக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவளை அங்கே போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அம்மா நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இது எங்களுக்குள்ளே இருக்க விஷயம்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இத்தனை நாள் ஆகிப்போச்சு, இந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட ஏன் ஒரு வாரத்தை கூட பேசலை அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்ன வந்துட்டு பேச முடியும், என்னோடய லைஃப்பில் எல்லாமே இப்படி தான் ஒர்ஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா நான் சொல்கிற மாதிரி நீ மெடிசன்லாம் எடுத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சிக்கு அங்கே ஏகப்பட்ட டிப்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல். ஸோ அதை வந்துட்டு அவள் ஹாப்பியாகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வரவுமே சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறா. அங்கே அவங்க ஹஸ்பண்ட்டை நான் வந்துட்டு உங்களுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்க வைக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு சந்தோஷமாகிடுது. அப்படின்னா கன்சீவாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அங்கே டாக்டர்கிட்ட கால் பண்ணி அங்கே வந்துட்டு இந்த
விஷயத்தை பற்றி கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. இவனை பார்த்தா பொக்கே எடுத்துகிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். பட் அப்போ அங்கே அந்த ஆள் வந்து கரெக்டாக டியா இங்கே தான் இருக்காங்க, அவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. என் வீட்டில் அவனுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு இன்றைக்கி அவன் வரட்டும், நான் எப்படியாச்சும் வந்துட்டு என்னோட ப்ரெக்னென்சியை பற்றி அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. வந்ததுமே அவன் நான் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன், எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. அப்போ அவன் அங்கே அதை கொடுத்துட்டு போனதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதை கூட என்னோடய ஹஸ்பண்டை என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ தூரத்துக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே கீழே விழுந்துட்டு வயிறில் வேறு பெயின் ஆகிட்டு அழுகு வர ஆரம்பிச்சிருது. அவங்க மயக்கம் போட்டு கிடக்கா. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இன்றைக்கி மருமகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிட்டு பேச வந்துட்டுருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் நிலமை அந்த நிலமையில் இருக்கவுமே பார்த்து அரண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ அவன் வந்ததுமே கோவப்பட்ட அவங்க அப்பா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடாரு. கட்டம் பண்ணாடியே எப்படி பார்த்துக்கணுன்ற அறிவு கூட உனக்கு கிடையாதா, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ அது கூட வந்துட்டு தெரியாமல் அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாரு. அப்போ அங்கே வந்துட்டு டாக்டர் வந்துடுறாங்க. அந்த டாக்டர் வெளியே வந்து பார்த்தா அந்த வேறு யாரும் கிடையாது, அது டியா தான். அவளை அங்கே பார்த்துட்டு இவே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். அப்போங்க இப்போ வந்துட்டு பேபி அம்மாவுமே ஆபத்தில் இருக்காங்க, யாரை வந்துட்டு காப்பாற்றுறது, நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அதெல்லாமே கேட்டுட்டு அவன் நீங்கள் வந்துட்டு என்னோட குழந்தை வேணாம், எனக்கு என் ஒய்ஃபை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். திரும்ப அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஒய்ஃபும் குழந்தையுமே நல்லா இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னதுமே இவங்க அம்மாவுக்கு அவளங்க பார்த்துட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு என் மருமக மட்டும் எப்படியாச்சும் நல்லபடியாக குழந்தைய பெறட்டும், இவளை வந்து லைஃப்ல இல்லாமல் பண்ணி விடணும், இவள் வந்து திரும்ப வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாளான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளேருந்து அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே அழுகு வர ஆரம்பிச்சிருது. இவன் போய் பேசினாலுமே அவளுக்கு பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. உங்கள் லைஃப்லேருந்து நான் இப்போ ரொம்பவே தூரம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடி அங்கே அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு அவளுக்காக குக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். பட் இது எல்லாமே நடிப்பு தானா, அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்ததுமே என்னை வேணான்னு சொல்லிட்டு கழட்டி விட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. அவன் அங்கே போய் அவளை மீட் பண்ண போனதுமே உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ ரொம்பவே வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் அபார்ஷன் ஆகி போயிடுச்சுன்னா அவங்க திரும்ப வந்துட்டு கன்சீவ் ஆக முடியாது, ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் நீ என்னோட லைஃப்பில் வந்துட்டேன்னா எனக்கு எல்லாமே நல்லாயிரும், ப்ளீஸ் என்ட்டு நீ வந்துருன்னு சொன்னதும் ஆல்ரெடி நம்ம 2 பேத்துக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறப்ப அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே டோட்டலாக மனசே உடஞ்சி போயிடுது. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ டாக்டர் ஜியாங் சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் இருக்கார். அவரை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவர் தான் அவளோட மாஸ்டராகவே இருந்திருக்காரு. அங்கே ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ வாழ்க்கையில் நல்லபடியாக வரணும்னு சொல்கிறப்ப நீங்கள் தான் என்னோட ரோல் மாடலேன்னு அவள் சொல்லியிருக்கா. இப்போ அவர் வந்து செக்அப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நானே உன்னை வந்துட்டு செக்அப் பண்ணுவேன்ற விஷயத்த சொல்லிவிட்டு நீ வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னோட டைவர்ஸ் விஷயம் வந்துட்டு ஊர் ஃபுல்லாமே ரொம்ப பரவி போய் கிடக்கு, ஸோ நான் வந்துட்டு ஒரே ஒரு நல்லது தான் உனக்கு பண்ண முடியும், பிடிக்காதவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு விலகி இருக்கிறதே பெட்ரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் அங்கே வரும்போது அங்கே டாக்டர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் என்னோட டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எங்கே, நீ கொடு இந்த காஃபி அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நீ எதுக்காக நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கின்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ ஹீரோயின் அதை சொல்கிறதுக்காக தானே நான் அவ்வளோ தூரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன், பட் நீ தான் வந்துட்டு ஈஸியாக டைவர்ஸ் கேட்டே, அப்புறம் என்ன இருக்குன்னு சொன்னதும் நான் டைவர்ஸ் கேட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் வந்து என் குழந்தைய நினச்சி நான் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு கவலையாகவும் தான் இருக்கேன், நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னால் வந்து உன் கூட சேர்ந்திருக்க முடியாது, டைவர்ஸ் ஆன பிறகு என்ன வந்துட்டு கேட்குது இதெல்லாமே, நான் பேபியுமே அபார்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்னது டைவர்ஸா, ஏதாச்சும் வந்து டைவர்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தேன், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என் மருமகளை விட்டுட்டு நீ என்ன அவனோட பின்னாடி சுற்றலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நான் வந்துட்டு கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப அங்கே அவங்க அம்மா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அவள் தான் அப்படின்ட்டு சொன்னதும் அம்மா நீங்கள் என்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களும் அப்பாவும் சேர்ந்து அவளை மிரட்டி தானே என்கிட்ட பிரிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவங்க அங்கே சண்டை போட்டுட்டு போகும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாகுது. அங்கே அந்த டாக்டரை போய் போட்டு அடிச்சிடுறாங்க. என் கல்யாணம் முடிச்ச பையனை நீ செடியூஸ் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்துடுறான். எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கம்மா, நீங்கள் பண்ணதெல்லாம் போதாதா, இப்போயுமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அதெல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அந்த டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் இப்படிலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ் தான் கால் பண்ணணும், முதல் எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ற சொன்னதும் வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் சரிதான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போயிடுறாங்க.
இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எதுக்காக இப்படி வந்து இந்த பேபியை வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க, இந்த பேபியை வச்சுக்கிட்டேன்னா அது உனக்கு ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிரும், ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆகுதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இல்லை நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ அந்த சைடில் வரும்போது அவங்க 2 பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க வீட்டில் நடந்துக்கிட்டதுக்கு அவர்கிட்ட சாரி தான் கேட்டுட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் ஹக் பண்ணிட்டு இருக்கான். அந்த டியாவுமே நீங்கள் வந்து இப்போ அப்பாவை போகிறீங்க, ஸோ உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லும்போது இவ தப்பாக புரிஞ்சுட்டு டைவர்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவே பண்ணிடுறா. அங்கே அவளோட பர்த்டேக்காக அவன் கேட்கலாம் வாங்கிட்டு வந்ததுமே இதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியுமே அவன் பர்த்டேக்கு வந்துட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறப்ப இப்போ வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது, இது வேணான்னு சொல்கிறப்ப நான் தான் இதுக்கப்புறம் உன்கிட்ட இருக்கேன்ல, நம்ம எப்பயுமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இப்போ ஹீரோயின் அது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வாங்கக்கூட மாட்டா. ரொம்பவே அவளுக்கு நைட் ஃபுல்லாமே இங்கே கவலையாயிட்டுருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு டாக்டர் வந்து கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டாரு. எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமா நிலமை, நீ வந்துட்டு செத்தே போயிடுவ, நீ இல்லைன்னா பிள்ளை யார் வளர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் ஹீரோயினுமே அபார்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஈவன் அந்த டியாவை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாகி போயிடுது. அப்போ அவன் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து ஃபஸ்ட்டு உனக்கு உடம்பு முடியலன்னா நீ ஏன்ட்ட தானே சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்கிறப்ப அங்கே ஜியாங் வந்துட்டு இப்போ எல்லா டாக்குமெண்ட்டுமே தூக்கி போட்டு உன்னோட ஒய்ஃபோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கூட தெரியாமல் நீ என்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே பார்க்குறான், பெட்டில் ஹீரோயினை காணோம். அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அங்கே ஜியாங்கிட்ட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். என்னோட ஒய்ஃப் எங்கே, நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு குடும்பமே நல்ல குடும்பம் தான்ப்பா, மருமக சேர்த்து போனாலும் பரவாயில்ல, பேரப்புள்ள வேணுமா, சைன் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உன்னோட வீட்டில் அப்படின்றத சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு டைவர்ஸ் வாங்க போகிறது என்னமோ கன்ஃபார்ம் தான், ஆனால் இந்த பேபியை நான் அபார்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதும் ஆனால் இது ரிஸ்க்குன்னு சொன்னதுமே இல்லை நான் கண்டிப்பாக வந்துட்டு பேபி பெற்றுக்கணும்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னா நீ ரெகுலராக வந்து என்கிட்ட செக்அப் கான்னு சொல்லியிருக்காரு. அவளுமே ஓகேன்னு சொல்லியிருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு இப்படி ஷென்சி வந்துட்டு உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் அவள் முடியாதுன்னு சொல்கிறா. பிறகு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணதும் உனக்கு ஏகப்பட்ட காசு கொடுக்குறேன், நீ கண்டிப்பாக என்னோட பையனை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதும் உங்கள் காசுலாம் எனக்கு தேவை கிடையாது, நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்கவும் முடியாது, நீங்கள் என்னை வேலைக்கெல்லாம் வாங்க முடியாதுன்னு அவள் சொல்லிடுறா. அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போ அங்கே அந்த செக்ரட்டரி வந்து மீட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்புக்கை பாருங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பிரதர் எல்லாமே திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்கன்னா உங்களை வந்துட்டு ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ நீங்கள் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அப்போ அங்கே அவன் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே மீட் பண்ணதுக்காக அவளை வர சொல்லிவிட்டு நீ வந்துட்டு என்ன என்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கணும் தானே துடிச்சிட்ருக்க, இந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதெல்லாமே கிழிச்சு போட்டுட்டு நான் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா உன்னோட அப்பா எனக்கு நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு உன் கூட இருந்தான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன தைரியம் தான் இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான், ஏய் நல்லா பாரு இந்த பொண்ணு வந்துட்டு ஜியா மாதிரி இல்லையா, உன்னோட காலேஜ் க்ரஷ் இவ தானேன்னு சொல்கிறப்ப அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே காப்பாற்றினப்பதுலேருந்தே இவனுக்கு வந்துட்டு ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவன் தப்பாக புரிஞ்சுட்டு ஒருவேளை நீ வந்து ஜியா நினச்சி தான் டியாவை போய் வந்துட்டு எதுவும் லைக் பண்ணிட்டு இவ்வளோ நாள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தியான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஹீரோயினை காப்பாற்றும் போது அங்கே கையில் அடிபட்டிருக்கு. அப்போ ஹீரோயின் தான் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஆனால் வந்துட்டு அவன்கிட்ட தன்னோட பேரை கூட சொல்லாமல் அவள் தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு போயிருந்திருக்கா. அப்புறந்தே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ இதெல்லாமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே டியாவை கூப்பிட்டு வச்சு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம 2 பேருமே ஃபஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் இங்கே ஸ்கூலில் கேட்டுக்கு வெளியே தான் மீட் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறப்ப அங்கே அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு, நான் எதை தப்பாக புரிஞ்சுட்டு இவ்வளோட்ட வந்து இவ்வளோ நாளாக பேசியிருந்தேனான்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அந்த டாக்டர் கூட சேர்ந்து அவள் பேசிட்டு வந்துட்டுருக்கா, உன்னோட ப்ரெக்னென்சிக்கு நீ கரெக்டாக வந்து நான் சொல்கிறபடி எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லைனா உனக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு பேசும்போது அதெல்லாமே ஹீரோக்கு பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அப்போ அவன் நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன வந்து பண்ணிட்டு இருந்தா, அவர்கிட்ட என்ன வந்து உனக்கு பேச்சுன்னு சொன்னதும் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பெக்டே பண்ணாதங்க, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்றா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சிருது. அப்பாவே நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நம்ம இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே சில விஷயங்களை காமிக்கிறாங்க. நிறைய டைம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்பாற்றிருக்கான். அங்கே ஒரு ப்ரொஃபஸர் அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்காரு, அப்பயுமே வந்து காப்பாற்றிருக்கான். அவங்க ஃபேமிலி வந்துட்டு இவளுங்க வந்து
சில வந்து பிரச்சனையினால டார்ச்சர் பண்ணப்பயுமே அவன் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ அதெல்லாம் பேச என்ன பிரயோஜனம் இருக்குது, நம்ம தான் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போக போகிறோமே அப்படின்றத சைட் அங்கே கேட்கும்போது, நீ வந்துட்டு என்னோட க்ரஷ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சைட் அவன் பேசினதும் இதில் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது, இப்போ பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற சைட் அவங்க இருந்து போயிடுறான். பிறகு அவனை மீட் பண்ணிவிட்டு அந்த செக்ரட்டரி, உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் கூட இருக்காங்கன்னா அதுக்கு நான் தான் ரீசன், நான் வந்துட்டு பார்த்தீங்களா இந்த பாஸ்போர்ட்டை காமிச்சு தான் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணி கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது அவள் காசுக்காக கிடையாது, இந்த பிரச்சனையினால தான் கூட சேர்ந்து இருக்கிறேன்னு ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீ எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவட்ட அவன் கோவமாயிட்டு போகிறான். ஹீரோயின் அங்கே வந்து வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அங்கே வந்து நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ இப்போயுமே என்னோட ஒய்ஃப் தான், என் குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுக்குற வரைக்கும் நீ என்கிட்ட தான் இருந்தாகணும்னு சொன்னதும், உங்கள் பிள்ளைய வேணால் பெற்று கொடுத்துருவேன், நீங்கள் என்னை வந்து இப்படி அதிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். நீ எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கும்போது புக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. புக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீ என்ன மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இப்படி வந்து ஒரு பர்சனுக்கு அங்கே ஹெல்ப் எல்லாம் பண்ணுறப்ப இவன் நோட் பண்ணியிருப்பான் போல். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு உன்னோட படிப்பை நீ கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் வந்து என்னோட சீனியர் தான் அப்படின்ற விஷயத்தையுமே அவள் சொல்கிறா. சரி ஓகே, இன்னைக்கு மால்க்கு வந்துட்டு முக்கியமான வேலையாக நான் போகணும் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதும், நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேனே அப்படின்றத சொன்னதுமே அவளுமே சரின்னு சொல்லிடுறா. பிறகு இவனை பார்த்து அங்கே கூப்பிட்றதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கப்ப அங்கே கால் வந்துடுது, இப்படி டியா வந்து அதிகமாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுமே உடனே இவன் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி, இப்போ மீட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸோ நான் என்னால் வந்துட்டு இப்போதைக்கு ஒன்று வந்து பிக்கப் பண்ண வர முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறா. அப்போ அங்கே பார்த்தா இவன் அவளோட ரிப்போர்ட்டை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அவங்க ஃப்ரெண்டு இப்போ டியா கண்ணை முழிச்சிட்டா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னதுமே ஹீரோயின் அவன் பேச ட்ரை பண்ணதுமே உன்ட்ட நான் எந்த எக்ஸ்பிளைனுமே கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டரோட சேர்ந்து போயிடுறா. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீ கொஞ்சம் கூல் டவுன் ஆறு, கொஞ்சம் வந்து சியரை பண்ணிக்கோ, நீ என் கூட சேர்ந்து இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணி நல்லா வந்துட்டு நம்ம சுற்றி எல்லா இடத்துலையும் பார்க்கலாமான்னு சொன்னதுமே அவள் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து போக ஆரம்பிச்சிடுறா. பிறகு இந்த டியாட்ட அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக நீ இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், உனக்கு ஏதாச்சும் ஆச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு அழுது பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. உங்களை என்னால் மறக்க முடியல, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணுறா. பட் இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து அந்தளவுக்கு அவன் மேலே விருப்பம் இல்லாமல் போனதுமே இவங்க ரொம்பவே கோவமாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆளவே காணோம், ரொம்ப பயந்து போயிடுறான், எங்கே போனாலும் என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே கிச்சனுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் அங்கே காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நான் உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னதும் உங்கள் பேச்சை கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அந்த டாக்டரை போய் மீட் பண்ணி அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை என்கிட்ட பறிக்கிறதுக்கு பார்ப்பேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு உன்னோட ஒய்ஃபை பற்றி உனக்கு என்ன கவலை இருக்கா, பாதியோட விட்டுட்டு போயிட்டாவல, நீ இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போனதும் இப்போ ரொம்பவே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு போனதும் அந்த டியா தான் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வந்து பார்த்தா அந்த டாக்டருக்கு அவன் வந்து அங்கே ஐஸ் பேக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு, நீங்கள் எதுக்காக போய் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் வாட்ட ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், நீ வந்து அவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுவேன், நீ வந்து செகண்ட் மேரேஜை பற்றி யோசிச்சேனா, நீ ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டிய பர்சன் நான் தான் அப்படின்றதாவே சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு எதுவுமே பேச முடியலை. இவ்வளோ பார்த்தா அவன் கூட சேர்ந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து நடிச்சிட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணிக்கிட்டே இருந்தா, அங்கே கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் பேசாமல் அவனை அங்கே போய் பார்த்துட்டு வர்றது பெட்ருன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி போனால் இப்படி 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் பின்னாடியே வந்துட்டு ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்கிறா. அவள் வயிறில் அங்கே பெயின் ஆகிட்டுருக்கு. அவங்க பேச ட்ரை பண்ணாலுமே ஹீரோயின் வேமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ அவங்க வந்ததுமே அவள் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடறா. நீ எதுக்காக அப்படி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்க, நீ இது வேணும் தானே பண்ணேன்னு சொன்னதும், நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன், இப்படி நம்மளுக்குள்ளே நடந்துச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 வருஷமாக நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவமாயிடுறான். இவ்வளோ சீப்பாக போயிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கு. ஹீரோயின் பிறகு அங்கே செக்கப்காக அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. எதுக்காக நீ மட்டும் வந்திருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் எங்கன்னு சொன்னதும், இல்லை அவருக்கு வந்துட்டு சில வந்துட்டு முக்கியமான வேலைகள் இருக்குது அதனால தான் அப்படின்ற சொன்னதும், அப்போ அவங்க வந்துடுறான். அம்மா என்னோட ஒய்ஃபை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ண வேணாம், நான் அவங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நீ என்னை பற்றி கவலைப்படணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்புவோம் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற சொல்லிட்டு
அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடா. அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாரு. வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. இந்த டியாவை பார்த்தா அப்படியே அங்கே வந்துட்டு போயிட்டே இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு அவளை அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. இன்றைக்கி இவளை சும்மா விடக்கூடாது, இவ எதுக்காக வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா, என்ன இங்கே பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அவள் தெரிஞ்சே தான் வேணும்னே பண்ணிகிட்ருக்கா போல். நம்ம ஹீரோயினை அவன் மீட் பண்ணிவிட்டு, தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாத ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. எனக்கு வந்து தண்ணியை போட்டுட்டு யாராச்சும் ஒரு பர்சன் இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்களே தெரியாது, உனக்கு நல்லாவே தெரியும். நீயுமே அன்றைக்கி என்னை வந்து கூட்டிகிட்டு வந்த, பட் வந்துட்டு என்கிட்ட நீ எதுவுமே பண்ணலை. நான் வந்துட்டு சொல்கிறத கேளு. நான் அன்றைக்கி உன்கிட்ட ஏதாச்சும் தப்பாக நடந்துக்கிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உன்கிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு கோமா தான் வந்துட்டுருக்கு. இதில் வந்துட்டு என்ன இருக்குது, நீ வந்துட்டு உனக்கு பிடிச்சவங்களோட இருந்தால் இருந்துட்டு போ, நம்ம பேசாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. அவன் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. இப்படி அந்த டீயாவை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன், ரொம்பவே வந்துட்டு மிஸ்டேக் ஆகி போயிருச்சு, அவள் ஏதோ வந்துட்டு திருட்டு வேலை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நான் வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது நான் வந்து தள்ளினதில் அவள் கீழே போய் விழுந்து அடிபட்டு போயிருச்சு, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்று, நான் ஜெயிலுக்கு போக விரும்பலை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவன் பதறி போயிட்டு நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் நானுமே உன் கூட சேர்ந்து வரேன் அப்படின்றத சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போலீஸ் வந்துட்டு யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே அவங்க அம்மா வந்துட்டு இதை பண்ணது ஜியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கையை காமிச்சு விட்றாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ எதுக்காகம்மா நீங்கள் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க, அவளும் நானும் தானே உங்களை பார்க்க வந்தேன், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பாங்க வந்துட்டு அவள் ஏன் கூட சேர்ந்து இருந்தா, அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு அவள் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, நீ உன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற பார்க்குறியான்னு சொன்னதும் போலீஸ் அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோங்க ரொம்ப கோவப்படுறா. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு, உன்னோட அம்மாவுக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க போய் ஜெயிலில் இருக்கணும்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ரொம்ப சுயநலவாதியாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த தியேட்டரை வந்து கொஸ்டின் கேட்டதுமே என்னை இப்படி தள்ளி விட்டது வந்துட்டு அந்த ஜியாதான்னு சொல்லிட்டு அவளுமே போய் சொல்லிடுறான். அவளோட ஐடியா என்னென்னா எப்படியாச்சும் அவளை வேட்டி விட்டுட்டு இவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ வந்து நீ எப்படி வந்து இப்படி கேவலமாக வந்த, ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நான் உன்னை முன்னாடி லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், இப்போ நான் உன்னை சுத்தமாக லவ் பண்ணலன்னு சொன்னதும் சரி ஓகே, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நானே வந்துட்டு சொல்லிடுறேன் நானாக தான் விழுந்தேன்னு சொல்லிட்டு அவளை விட்டுருவாங்க, நானுமே உங்கள் லைஃப்பை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு டீல் போட்டுக்கலான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். இப்போ ஆப்பிள் சாப்பிடணும் இருக்குன்னு சொல்கிறதுமே அவன் ஆப்பிள் எடுத்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே திறந்துடுறா கதவை. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆனதுமே நம்ம ஹீரோயின் உங்கள் வேலை என்னமோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், என்னை டெம்பரவரியாக இப்போ வந்து வெயிலில் விட்டாங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக உட முடியாமல் போகும்போது அவன் அங்கே வந்துடுறான். நான் உனக்காக இப்போ குக் பண்ணி கொடுக்குறேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே வந்து பார்த்துட்டு இவன் இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக ஏன் பண்ணிட்டுருக்கான், அவனோட பேபி வந்துட்டு என் வயிற்றில் இருக்குன்ற வசதானே, குழந்தை பிறந்த பிறகு இவன் எப்படியாச்சும் வந்துட்டு என்னை கழட்டி விட்டுருவான், இந்த மாதிரி ஃபேமிலியில் போய் என்னோட பிள்ளை வளரணுமான்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட நான் அபார்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணதுமே அவருமே மீட் பண்ணவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிட்றாரு. நெக்ஸ்ட் டே அங்கே போய் அவள் மீட் பண்ணிவிட்டு நான் ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டிருக்கேன், அவர் தான் என்னை லவ் பண்ணலைன்னு நினச்சேன், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆச்சு எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சா அவங்க பார்த்தா அதை விட பெரிய சுயநலவதியாக இருக்காங்க. ரெண்டாவது அந்த ஜியா பார்த்தாலுமே என்னோட பேரை சொல்லி அங்கே என் மேலே பொய்யா பழிய போட்டுட்ருக்கா. லவ் பண்ண பர்சனுமே எனக்கு இப்போ வரைக்கும் உண்மையாக இல்லை, நான் என்ன வந்துட்டு இருந்து வந்து இந்த உலகத்தில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. அங்கே வந்துட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கே, அவள் இந்த உலகத்திலே ரொம்ப லவ் பண்ண பர்சன்னா அது நீ தான், நீ அதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த செக்ரட்டரிட்ட என்னோட சேல்ஸ் எல்லாத்தையுமே நான் சேல்ஸ் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து அப்ராடில் போய் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்புறம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த பக்கம் பார்த்தா அவள் கூட சேர்ந்து வர்றான். டாக்டர் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து வரும்போது அவள் வேணும்னே கையை பிடிச்சிட்டு பேசினதுமே டாக்டருமே அங்கே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவங்க செக்கிங்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நான் வந்து இந்த பேபி அபார்ஷன் பண்ண பிறகு இந்த கண்ட்ரியில் இருக்க மாட்டேன், நான் அப்ராட் போக போகிறேன், நீ உனக்காக வந்து இன்னொரு பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கவலையாயிருது. அங்கே ஒரு ஆள் வந்துட்டு அந்த டியாவை கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடாரு. நீ தானே வந்துட்டு என்னோட பேபியை உண்மையிலே அபார்ஷன் பண்ணி விட்டேன், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லும்போது நான் எதுவும் வந்து பண்ணலைன்னு அவன் சொல்லிட்டு அவன் கையோ கடிச்சு வச்சுட்டு வேமா அங்கேருந்து ஓடுறா. அப்போ அவன் அந்த பக்கம் இருந்து வரும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவதான் சொல்லிட்டு அங்கே கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்
மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ ஊடால வந்து விழுந்து அவனுக்கு அடிபட்டு போயிடுது. அங்கே ஹீரோயின் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை காப்பாற்றினதுமே நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, ஊடால வந்துட்டு எதுக்காக நீ விழுந்தன்னு சொல்கிறப்ப நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டு பேசும்போது நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, நான் உன்னோட தேவை வந்துட்டு எனக்கு இருக்கப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ இருக்க மாட்டேங்கலன்னு சொன்னதும் நீ இதுக்கப்புறம் அப்படிலாம் வந்து நினைக்காத, நான் கண்டிப்பாக உனக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அதெல்லாம் இந்த டீயா பார்த்துட்டு இப்படியே போச்சுன்னா ஒன்றுமே விளங்காது, நான் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே இங்கேருந்து பிரித்து விடணும்னு சொல்லிட்டு அங்கே போய் மீட் பண்ணிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுடா. நீங்கள் என்ன சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா, நீங்கள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவளை மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆனா அவர் கூட நானுமே சேர்ந்து செட்டில் ஆவேன் இல்லை, ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்ப உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, அவன் உன்னை லவ்வே பண்ணலன்றப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லாமல் குடும்பத்தை ஏன் கெடுக்க பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடாரு. அதை கேட்டுட்டு இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயினோட ரிப்போர்ட் அவள் கையில் கிடச்சிருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அவன் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணிட்டு ஒழுங்காக வந்து குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு அப்ராடுக்கு போய் செட்டில் ஆகு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதுமே நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அவர் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அப்படின்னா நீ வந்து ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்க, போய் அவர்கிட்டே பேச வேண்டியதானே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு அவளை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத, நான் உண்மையிலேயே ரொம்பவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் இல்லை கண்டிப்பாக நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே பேக்கெல்லாம் இழுத்துறான். பாட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே இங்கே செட்டிலாக வந்துடுறான். எதுக்காக நீ இப்போ இங்கே வந்திருக்கான்னு சொன்னதுமே நான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்க வேணாமா, அதுக்காக தான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உனக்காக சூப்பராக குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பேக்கில் பார்த்தா ஃபுல்லாக வெஜிடபிள் தான் இருக்குது. அவளுக்கு சூப்பராக சாப்பாடெலாம் சமைச்சு கொடுத்தா எல்லா சாப்பாடுமே ஸ்மெல் அவளுக்கு வாமிட் தான் வருது. அவன் அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறான். எல்லாத்தையுமே அவன்கிட்ட அங்கே வந்து சமைச்சு தள்ளிட்டு இருக்கான். கடைசியாக ஃபைனலாக பார்த்தா ஏதோ ஒரு சாப்பாடு மட்டும் அவளுக்கு வந்து ஒத்து போயிடுது. அங்கே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாகிட்டு இருக்கு. பிறகு இவளை பார்த்தா அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணதுமே உனக்கு காசு கொடுக்குறேன், நீ முதல் லைஃப்பை விட்டு போனவர் சொன்னதும் எனக்கு காசெல்லாம் தேவை கிடையாது, நான் வந்துட்டு உங்கள் பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு பிள்ளை போதுமானு சொன்னதும் இல்லை 2-3 பிள்ளைங்க வேணும்னு சொல்லப்ப ஆனால் அவளோட ரிப்போர்ட்டை பாருங்கள், அவளால் ஒரு பேபி தான் பெற்றுக்க முடியும்னு சொன்னதுமே அந்தால் அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாரு. பிறகு ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு செக்கப் போட்டு கொடுத்து நீ டைவர்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து போயிரு, பேபி பிறக்கிற வரைக்கும் நான் நல்லபடியாக பார்த்துக்குறோம், அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ சாகிற வரைக்கும் நாங்கள் பே பண்ணுறோன்னு சொன்னதும் உங்கள் பையன் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் ஏன் விட்டுட்டு போகணுன்னு சொன்னதும் ஏன்னா உனக்கு வந்துட்டு ஒரு குழந்தைக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்காது, அதனால தான், அதுக்கு மேலே நீ இப்போ கன்சீவாக இருக்கிறது பொம்பளை பிள்ளை தான், அந்த பேபியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வேணாமான்னு சொல்லிட்டு அந்தாள் வேறு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. ஏன் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் தான் வந்துட்டு வாரிசாக இருக்குமா, பெண் பிள்ளை வாரிசாக இருக்காதான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அப்பா நீங்கள் எப்படிலாம் வந்து என்னோட ஒய்ஃபை வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மா மட்டும் இருக்க மாட்டேன், எனக்கு எந்த பிள்ளையாக இருந்தால் என்ன, எனக்கு பிள்ளைன்னு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவ வேற ரொம்ப கோவப்படுறான். உடனே அங்கே வந்து ஹார்ட்டில் பெயின் ஆகுற மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய ட்ராமாவை போட்டாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுமே என்னோட ஹஸ்பண்டை இவ தான் கொலை பண்ண பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து அங்கே பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருந்ததும் அவன் என்ன பண்ணா, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் உங்கள் இஷ்டத்துக்கே நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு மற்றவங்களோட அந்த லவ்வை பற்றி எதுவுமே புரியாதா, உங்களுக்கு எப்பயுமே சுயநலமாக தான் ஏற்க தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா ஐயோ என் பையனவே மாற்றிட்டாலே, எனக்கு எதிராக பேச வச்சுட்டாலே, நான் இதுக்கப்புறம் உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் பேசாமல் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே ஒரு பர்சன் வாங்க மேடம் உங்களுக்கு நான் வேணால் ட்ரா பண்ணுறேனே அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அந்த ஆள் பார்த்தா வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ டாக்டர்கிட்ட என்னோட அப்பா எப்படி இருக்காருன்னு சொன்னதும் அவர் இப்போ நல்லா தான் இருக்கார், பட் எப்போ முழிப்பார்னு மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது இவங்க பயங்கரமாக கத்திட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க எல்லா விஷயமே வந்துட்டு ஒன்றா வந்து ஒத்துப்புற மாதிரி தெரியலையா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. மேரேஜ் வந்து நடந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சேமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னா என்னோட ஒய்ஃபுக்குமே வந்துட்டு ஏதாச்சும் ஆபத்து இருக்குமான்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு போகிறான். கரெக்டாக அப்போ போய் வந்து ஆக்சிடென்ட்மே அந்தால் பண்ணி விட்றாரு. நம்ம ஹீரோயின் ரொம்பவே இன்ஜுரி ஆகிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு டாக்டர்கிட்ட ப்ளீஸ் என்னோட ஒய்ஃபை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இவ பார்த்து அங்கே ஒரு போய் இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ வந்து செத்து போயிட்டேனாலும் யாருக்குமே எதுவும் தெரிய போகிறது கிடையாது, நீ ஹார்ட் அட்டாக்கில் தான் போயிட்டேன்னு நினைப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு வெளியே போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு என்ன என்னோட ஹஸ்பண்டை பண்ணேன்னு சொன்னதும் உங்கள் ஹஸ்பண்டை நான் போட்டு தள்ளிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாதுன்னு
சொல்லும்போது அவங்க பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ டாக்டர்கிட்ட என்னோட ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு சொன்னதும், ஒய்ஃப் நல்லா தான் இருக்கா, ஆனால் பேபி வந்து அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவன் பயங்கரமாக கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். இப்போ அந்த செக்ரட்டரி வந்துட்டு இப்படி உன்னோட அப்பா இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே தலையை சுற்றுது, மாற்றி மாற்றி இப்படி அடி விழுகுது அப்படின்ற சைட்டு வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். அவங்க அம்மா அவள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு மிரட்டுறாங்க. இவ தான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டா, இவளை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. நாங்கள் வந்து டாக்டர் தான், நாங்கள் எப்படி வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை போய் கொலை பண்ணுவோம், உன்னோட அம்மா தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க டாக்டர் வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சதுமே எங்கே அவரன்னு சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட கேட்கும்போது இப்படி அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அதான் அங்கே போயிருக்கான்னு சொன்னதும் இவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே பேபி அபார்ஷன் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சு. ஹீரோ அவங்க டாக்டரை பார்த்து மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ அவர் உங்கள் அப்பாவோட இறப்பு வந்துட்டு நேச்சுரலாக தான் நடந்திருக்கு, எங்கள் டாக்டர் வந்து உண்மையிலேயே எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அவன் மனசுலேயும் ஒரே டயத்தில் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுறது, என்னோட அப்பா இறந்து போகிறது, அங்கே வந்துட்டு யாருமே இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுருக்கான். பிறகு அந்த டியாவை மீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி சொல்லிக்கிறேன்னு சொன்னதும் உங்கள் அம்மா பண்ண வேலையால் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ரொம்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் நான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் என்னோட அம்மா வந்துட்டு நீ வெளியே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க டைவர்ஸ் பேப்பரை கொடுத்து சைன் பண்ணி வாங்கி தர சொன்னதும் அங்கே ஜியாங் ரொம்ப கோவமாயிட்டு அவள் என்ன கண்டிஷனில் இருக்கா, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் இதுக்கப்புறமே அவள் லைஃப்பில் கஷ்டப்பட வேணாம், எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழட்டும், நீங்கள் போய் வந்துட்டு சைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுமே அதை கொண்டு போய் அவர் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறா. உனக்கு அவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடி வந்து நின்று டைவர்ஸ் கேளு, இல்லைன்னா நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பாங்க அவன் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பாக விட மாட்டான்னு சொன்னதுமே எனக்கு அதை பற்றி இதுக்கப்புறம் எந்த ஒரு கவலையுமே இல்லை, இந்த ஃபேமிலியுமே அப்படி தான், ஆல்ரெடி அவன் எப்பயோ என்கிட்ட சொல்லிட்டான் உனக்கு பிடிச்சமான லைஃப்பை நீ வாழுன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் அவள் பண்ணி கொடுத்துருக்கும் போது நீ இப்படிலாம் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, இதனால் எனக்கு எந்த ஒரு வந்துட்டு ஒரு ஃபீலிங்குமே வரப்போகிறது கிடையாது, நீ வந்து உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழுன்னு சொல்லியிருந்திருக்கான். பிறகு அவங்க அம்மா பார்த்தா ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, பேக்கை தான், எப்பயுமே காஸ்ட்லியான பொருளை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நீ பெரிய வீட்டு மருமகள் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்படி ஜாப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆண்டி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்திருக்கா. நீ இந்த வீட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணி இருக்கிறதே வந்துட்டு ஜாப் பண்ணுறதா, உனக்கு எப்பயுமே அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லிவிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இன்னமும் நான் வந்தால் தான் நீ சைன் பண்ணுவேன்னு சொன்னேல, இப்போ நீ வந்துட்டு சைன் பண்ணி கொடுன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு பெண்ணை கொடு சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பெண்ணையுமே வந்துட்டு வாங்கிக்கிட்டு சைன் பண்ணும்போது நீ ஏதாச்சும் என்கிட்ட கேட்கலையா, என்னை திட்டலையா, சண்டை போடலையான்னு சொன்னதும் டைவர்ஸே ஆக போதுன்றப்ப உன்கிட்ட நான் வந்துட்டு சண்டை போட்டு பேசி என்ன பண்ண போகிறேன், ஸோ உனக்கு பிடிச்சமான லைஃப்பை நீ வாழ்ந்துக்கோ, நீ கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிடுறான். எல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் எப்போ நீ வந்து டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் என்னோட அப்பாவோட ஃபியூனலுக்கு அப்புறம்னு சொல்கிறான். பிறகு ஃபியூனலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போய் அங்கே ஃப்ளாரில் வச்சதுமே இதுக்கெல்லாம் எந்த அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் எல்லாருமே ஆக்டிங் தானே பண்ணிகிட்ருக்கோம், முடிக்கும் போது பர்ஃபெக்டாக முடிப்போமேன்னு சொல்கிறப்ப அந்த டியா இதுக்கப்புறம் நீ அவரை வந்து மீட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீங்கள் லைஃப்பில் இருந்து விலகி போ அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து போகிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவனுமே சேர்ந்து அவங்க ஃபைனலாக டைவர்ஸுமே வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம இதுக்கப்புறம் எப்பயாச்சும் மீட் பண்ணலாம்னு சொன்னதும் அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே வேணான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. சரி ஓகே நீ இப்போ என்ன வந்துட்டு சொல்ல வரேன்னு சொல்கிற போது நான் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன், நீ எப்போ என்னோட அம்மா வந்துட்டு வெளியே எடுக்கிறேன்னு சொன்னதும் குடி சீக்கிரம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவன் வந்துட்டு அப்படியே நக்கலாக ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே அந்த டாக்டர் வந்துடுறாரு. அவளுக்கான வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் நீ எப்பயுமே நல்லபடியாக இருக்கணும், உனக்கு எந்த ஒருமே கஷ்டமே வரக்கூடாது, என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வர்றான். பட் ஆல்ரெடி அங்கே வந்து டாக்டர் வந்து கூட்டிகிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நீ உன்னோட லைஃப்பில் எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதை தான் நான் விரும்புவேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா நீ எல்லாம் என்ன சாப்பாடு சமைச்சு வச்சிருக்க, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அவன் அந்த சாப்பாடத்துக்கு கீழே கொட்டி விட்டுட்டு உன் பையனுக்காக சமைச்சேன் உனக்காக கிடையாது, சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போன்னு சொல்லிட்டு திமிரா போயிட்டு இருக்கா. இங்கே வந்து டிவி நல்லா தண்ணியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்டு. அவள் வந்து எவ்வளோ நல்ல பொண்ணு, உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தா, நீ இவளுக்கு டைவர்ஸ்லாம் கொடுத்துருக்க கூடாது, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறப்ப இதை பற்றி நான் பேசுறதுக்கு விரும்பலை, எனக்கு வந்துட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அவங்க ஃப்ரெண்டுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு.
இந்த டியாங்க நம்ம ஹீரோட அம்மாக்கு இந்த மெடிசனை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப நான் இதை சாப்பிட மாட்டேன், நீ தான் என்னோட ஹஸ்பண்டையுமே கொலை பண்ண, அதே மாதிரி என்னையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும், ஆமாம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இதை சாப்பிட்டுட்டு பேசாமல் செத்து போயிரு, உன்னோட ஹஸ்பண்டை நான் தான் கொன்னேன்னு சொல்லும்போது அங்கே அங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு நான் இப்போ உன்னை போட்டு தள்ளுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதை உடச்சிட்டு குத்த போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே வேமா வந்துட்டு பாட்டிலை கையில் கொடுத்துட்டு அவளை கட் பண்ணிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா, உன்னோட அம்மா என்னை கொலை பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு அவன் அவங்க அம்மாவுக்கு அங்கே வந்து மெடிசன்லாம் போட்டுட்டு, அம்மா நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், நான் எதுவுமே பண்ணலை, இவ சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான் அங்கே நர்சிங் ஹோமுக்கு. அவங்க அம்மா நீ வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறா, அவள் பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா, ஜியா தான் ரொம்ப நல்ல பொண்ணு, பேசாமல் நீ அவளை உன்னோட லைஃப்பில் கூட்டிகிட்டு வந்துரு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டோம், இவன் ரொம்பவே மோசக்காரின்னு சொல்கிறப்ப உன்னோட அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அந்த டியா வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்துட்டு இதுக்கெல்லாம் என்னால் முடியாது, நம்ம ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொன்னதும் இவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோபமாக ஆரம்பிச்சிருது. கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, வந்து மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கால் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு வந்து என்கிட்ட இருக்குது, அதை நான் வந்து வெளிநாட்டுக்கு போகங்களையும் வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவனுமே சரி ஓகே நான் வரேன் அப்படின்றத சொல்லிவிட்டு சரி முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது இவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவ எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே கார்டை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட எதுவும் மீட் பண்ண விரும்பலை, நான் கிளம்புறேன்னு சொல்கிறப்ப அதெல்லாமே அங்கே வந்துட்டு அந்த டியா பார்த்துட்டு ரொம்ப வயிறு ஆரம்பிச்சிடுறா, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே யார்ட்டையோ கால் பண்ணி இங்கே பழி வாங்குறதுக்குமே அவள் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணா என்கிட்ட வந்துட்டு நீ கேளு, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எதுவும் வந்துட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழுங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி அவங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அவன் அங்கே போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும்போது அப்படி விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க வந்ததுமே அங்கே அவளை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னோட அம்மாவும் அப்பாவும் உன்ட்ட எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க, ஆனால் நீ வந்து இவ்வளோ கவலைப்பட்டு வந்துட்டுருக்கேள் அப்படின்றத சொல்லிட்டு என்னோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இது உனக்காக வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு சில ஜுவல்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு அங்கே போயிட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, உங்களுக்கு எப்போயும் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்கிறா. அங்கே வந்து உள்ளதை பார்த்துட்டு இருந்தா எடுத்து அதில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, அதை அவள் போட்டு பார்த்ததுமே அவங்க பேசியிருக்காங்க. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா நான் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறேன், அந்த டியா வந்து பெரிய வந்துட்டு வேலை பண்ணிட்டுருக்கா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இவங்க ஃபைனலாக நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. என் பையனுக்காக தயவு செஞ்சு நீ அவனோட லைஃப்பில் வந்துடுமா, நான் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, என் பிள்ளைக்கு வந்து உன்னை விட்டால் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கெஞ்சிருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு இங்கே ஜியாங் போய் அவளை மீட் பண்ணிவிட்டு நீ எப்படி கேவலமே இல்லாமல் இப்படி போய் பேசுகிற, அந்த பொண்ணு பையனை தான் கன்சீவாக இருந்தா, ஆனால் நீ பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏன் போய் சொன்ன அவங்க ஃபேமிலிட்டன்னு சொன்னதும் இதெல்லாம் பழைய மீட்டர், இதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போயிடுறா. விஷயத்தை பற்றி அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே அவர் கால் பண்ணி சொன்னதுமே அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே கவலைப்பட்டு இருக்கும்போது அப்போ அவன் நான் இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது, நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அவனுமே சரி பண்ணிக்கலாமேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு எனக்கு 10% ஷேர்ஸ் வேணும்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் வந்து ஷாக்கெல்லாம் ஆக கிடையாது. அவகிட்ட கேட்குறான், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் உன்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போனதுக்கு என்னோட பேரண்ட்ஸ் தானே காரணம், அதனால தானே நீ வந்துட்டு அவங்கள இப்போ கொலை பண்ணிட்டேன்னு சொன்னதும் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சவமா நீ கூட சேர்ந்து இருந்தேன்னு சொன்னதும் ஆமாம் அதனால தான் இருந்தேன், நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு சரி ஃபைனலாக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிங்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 பேருமே சேர்ந்து அங்கே நல்லா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு ரொம்ப மட்டையாயிடுறா அவன் ஹீரோ. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை பழிவாங்க மட்டும் விட மாட்டேன்னு யோசிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட் டேவே சேர்ந்து அவங்க 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போகிறா. இங்கே செக்ரட்டரி சொல்கிறாங்க நம்ம கம்பெனியில் யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப வந்துட்டு இறங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் வந்து மீட்டிங் வேறு வர சொல்லியிருக்காங்க, உங்களோட ஒய்ஃப்க்கு எப்படி நீங்கள் 10% ஷேர்ஸ் வந்து கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க, அதில் அவங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கா, நீங்கள் யாரை கேட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் சரி நீ மீட்டிங் ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் அங்கே போனதுமே எல்லாருமே கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் கொடுக்குறதுக்கு இது என்ன வந்துட்டு மீட்டாய் அணிவாட்டு தூக்கி கொடுத்துருக்க, அந்த ஷேர்ஸ் வந்து எங்களுக்குமே பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் ஹெட்டாக இருக்க உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்புன்னு
சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. என்னோட நேமில் இருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அவரோட நேமில் மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. எப்பயுமே அவர் தான் ஹெட்டுன்னு சொன்னதுமே அவங்களால எதுவுமே பேச முடியல. நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே ரொம்ப கேட்டுட்டு ஹாப்பியாகிட்டு இவ்வளோ ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உண்மையிலே உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன். நடந்த எல்லாமே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்பில் நீ வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ நீ இதை என்கிட்ட நீ ஓப்பனாகவே பண்ணியிருக்கலாமே எல்லா விஷயத்தையுமே. ஏன் நீ வந்துட்டு மறைச்சிருந்து பண்ணேன்னு சொன்னதும் உன்னை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அப்படின்றத சொல்லும்போது அவளோட நிலைமை என்னன்னு சொல்கிறப்ப அவளவங்க காமிக்கிறாங்க. நீங்கள் எங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கீங்க, நீங்கள் பண்ண எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, உன்னோட பேபி நல்லா தான் இருந்துச்சு, அதை அபார்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஆள் ஏற்பாடு பண்ண அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளோட லைஃப்பில் வராது, நம்ம 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.